தமிழ்நாடு பொருளாதாரம் டிஎன் பொருளாதாரம் இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெவல்த்து புக்கில் இருக்க 11th சாப்டர் தமிழ்நாட்டு பொருளாதாரம் தான் பார்க்க போகிறோம். ஜேசி குமாரப்பா என்றவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம உடல் வளர்வது உதவுவது போல் நம்ம உழைக்கிற உழைப்பை வந்து நம்ம திறமையை வளர்த்துட உதவும் அப்படின்னு சொல்லி ஜேசி குமாரப்பா சொல்கிறார். அதை எப்படி சொல்கிறாருன்னா, உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டால் உணவு உடல் வளர உதவுவதைப் போல் உழைப்பு உயர்வான திறமையை வளர்த்திட உதவும். இது யாரோட கூற்று? ஜேசி குமாரப்பா. அடுத்து தமிழ்நாடை பற்றின ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அது அப்புறம் பொருளாதாரத்துக்குள்ளே போகலாம். தமிழ்நாடோட சிறப்பு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் தமிழ்நாடு. தமிழ்நாடோட சிறப்பு பேர் என்ன? மயக்கம் தமிழ்நாடு. ஸ்டார்டிங்கில் தமிழ்நாடுன்றது தமிழ்நாடுன்னு இல்லை, மெட்ராஸ் தான் பேர் இருந்துச்சு. அந்த மெட்ராஸுன்ற பேரை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு யார் மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் சிஎம்மாக இருக்கிறப்போ 1969 ஜனவரி 14 அப்போ தான் மெட்ராஸுன்றது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. அதேமாரி மெட்ராஸுன்றது சென்னைன்னு சொல்லிட்டு எப்போ மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 17 1996 கலைஞர் கருணாநிதி சிஎம்மாக இருக்கிறப்போ அவர் தான் மெட்ராஸ்னு இருந்தது சென்னைன்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க. 1956 மொழி வாரிய மாநிலம் பிரித்தப்போ தமிழ்நாடை எப்போ பிரித்தாங்கன்னா நவம்பர் 1 1956 நவம்பர் 1 அப்போ தான் தமிழ்நாடை பிரித்தாங்க. இந்தியாவோட நிலப்பரப்பில் தமிழ்நாடு வந்து 10வது இடத்துல இருக்குது. இந்தியாவோட நிலப்பரப்பில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது? 10வது இடத்துல இருக்குது. அதேமாரி மக்கள் தொகையில் 6வது இடத்துல இருக்குது. எதுலனா இந்தியாவில். உள்நாட்டு உற்பத்தியில் 2nd பிளேஸில் இருக்குது. இப்போ தமிழ்நாடோட சிம்பிள் ஒரு கோபுரம் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கில் கூட பார்க்கலாம், ஒரு கோபுரம் இருக்கும். அந்த கோபுரம் தான் தமிழ்நாடோட அரசு சின்னம். அது எந்த கோபுரம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலோட கோபுரம் தான் தமிழ்நாடோட அரசு சின்னமாக இருக்குது. தமிழ்நாடு செம்மொழி என அறிவித்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2004. தமிழ்நாடு செம்மொழி என அறிவிக்கப்பட்டது எப்போ? 2014. தமிழ்நாடோட மொத்த சதுர அடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,36,060 சதுர கிலோமீட்டர். எவ்வளோ? 1,36,060 சதுர கிலோமீட்டர். இப்போது 10th அதாவது பாலிட்டியில் 10th ஃபஸ்ட்டு 3 லெசன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் 11th and 12th புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மற்ற புக்கெலாம் படிக்கிறீங்களோ இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு 11th and 12th இருக்க புக்கை ஃபஸ்ட்டு படிங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 10th புக்கில் இருக்க 3 லெசன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 11th and 12th புக்கு இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதை அப்புறம் மற்ற எது படிக்கிறதா இருந்தாலும் படிங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே 32 மாவட்டம் தான் இருந்துச்சு. இப்போதைக்கு அது 38 மாவட்டமாக இருக்குது. அது எப்படின்னா ஒரு சில மாவட்டத்தை பிரிச்சுட்டாங்க, 2ஆக பிரிச்சுட்டாங்க. அது எதுலேருந்து எது பிரிஞ்சிச்சுன்னு பார்க்கலாம். விழுப்புரத்துலேருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிஞ்சு. ஸோ இது 2 மாவட்டம். விழுப்புரத்துலேருந்து கள்ளக்குறிச்சி ஜனவரி 8 பிரிஞ்சிச்சு. அதேமாதிரி நெய்வேலியிலேருந்து தென்காசி ஜூலை 18. காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு இதுவும் ஜூலை 18. வேலூர்லேருந்து திருப்பத்தூர் இதுவும் ஆகஸ்ட் 15. வேலூர்லேருந்து ராணிப்பேட்டை ஆகஸ்ட் 15 தான். சென்னையிலேருந்து மயிலாடுதுறை இது டிசம்பர் 29, 2020. இப்போ சொன்னால் எல்லாமே மேக்ஸிமம் 2020 நடந்தது தான். தமிழ்நாட்டில் மொத்தம் 5 தேசிய பூங்கா இருக்குது. அது என்னென்னா இந்திரா காந்தி தேசிய பூங்கா 1989 நிறுவாங்க. மன்னார் வளைகுடா 1980 நிறுவனது. முதுமலை 1990, முகுர்த்தி 1990, கிண்டி தேசிய பூங்கா 1976. தமிழ்நாட்டில் முக்கியமான புலி சரணாலயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் புலி சரணாலயம். இது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கிற இடத்துல இருக்குது. அப்புறம் களக்காடு புலி சரணாலயம், முள்ளதுறை புலி சரணாலயம், இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான புலி சரணாலயங்கள். அடுத்து பயோஸ்பேர் அதாவது உயிர்கோள பெட்டகம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்தியாவில் மொத்தம் 18 இருக்குது. இதை பற்றி நான் டீட்டெயில் ஃபுல்லாமே ஜியோகிராஃபியில் வரும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 3 இருக்குது. இந்தியாவில் எத்தனை இருக்குது? 18 இருக்குது. தமிழ்நாட்டில் 3 இருக்குது. எங்கெங்கன்னா நீலகிரி, மன்னார் வளைகுடா, அகத்திய மலை. நீலகிரி வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இது எல்லாமே ஜாயின் பண்ணுற, அதாவது எல்லாருக்கும் பொதுவான இதில் இருக்குது. இதுதான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண, அதாவது ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண பயோஸ்பேர். எப்போனா 1986. அடுத்து மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டில் இருக்குது. 1989 ஸ்டார்ட் பண்ணாங்க. அகத்திய மலை வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நடுவில் இருக்க மாதிரியே இருக்குது. இது 2001 ஸ்டார்ட் பண்ணுது. தமிழ்நாட்டில் பல விதமான பழங்குடி மக்கள் வாழ்கின்றார்கள். யாரார்கள்னு பார்த்தீங்கன்னா தோடா, கோடா, குறும்பர், இருளர், பனியர், கட்டுநாயகம் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக பழங்குடியின மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்கு நேஷ்னல் பறவைன்னு பார்த்தோன்னா மயில், நேஷ்னல் விலங்குன்னு பார்த்திங்கன்னா புலி, அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாநில விலங்கு எதுன்னு பார்த்திங்கன்னா வரையாடு. மாநில விலங்கு வரையாடு. மாநில பறவை மரங்கொத்தி பறவை. மாநில மரம்
பனைமரம், மாநிலப்பூ செங்காந்தல், மாநிலப்பூச்சி தமிழ் மறவன். அதாவது இது ஒரு பட்டாம்பூச்சி வகையை சேர்ந்தது. மாநிலப்பூச்சி என தமிழ் மறவன் இது ஒரு பட்டாம்பூச்சி வகையை சேர்ந்தது. தமிழ்நாட்டில் பாயும் ஆறு அப்படின்னா தமிழ்நாட்டு வழியாக பாயும் ஆறு பற்றிலாம் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆறுகளை பற்றிலாம் டீட்டெயிலாக புவியியலில் பார்க்கலாம். இப்போ சும்மா ஓரளவு என்னென்ன ஆறு இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் காவிரி, தென்பெண்ணை ஆறு, பாலாறு, வைகை, சிறுவனை இது எல்லாமே தமிழ்நாட்டில் பாயும். அது மட்டும் இல்லாமல் சித்தார், வைப்பூர், வைகை, ஒல்லை, வெள்ளாறு, பொன்னையாறு, பாலாறு இது எல்லாமே தமிழ்நாட்டில் பாயிற ஆறுகள் தான். தமிழ்நாட்டிலே பெரிய ஆறு எதுன்னு பார்த்திங்கன்னா காவிரி. தென்பகுதியில் பெரிய ஆறு கோதாவரி. தமிழ்நாட்டில் மொத்தமாக பெரிய ஆறு எதுன்னு பார்த்திங்கன்னா காவேரி. தென்பகுதியில் பெரியது எதுன்னு பார்த்திங்கன்னா கோதாவரி. பெரிய மலை தொட்டபெட்டா. பெரிய மலை எது? தொட்டபெட்டா. தமிழ்நாட்டில் முக்கியமான ஏரிகள் எதுன்னு பார்த்திங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி, வீராணம் ஏரி, புலிக்கேட் ஏரி. புலிக்கேட் ஏரி வந்து ஆந்திரா பார்டரில் இருக்குது. புலிக்கேட் ஏரி எங்கே இருக்குது? ஆந்திரா பார்டரில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டம்லாம் அது ஒரு சில மாவட்டம்லாம் மாநகராட்சியாக இருக்குது. அது எப்போ மாநகராட்சி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி ஆனது எப்போனா 1688. சென்னை மாநகராட்சி ஆனது எப்போ? 1688. உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு மாநகராட்சி ஆனது எதுன்னு பார்த்திங்கன்னா சென்னை தான். அப்போ ஃபஸ்ட்டு மாநகராட்சி ஆனது எது? லண்டன். லண்டனுக்கு அடுத்து சென்னை. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், திருநெல்வேலி இது எல்லாமே மாநகராட்சி ஆயிடுச்சு. 2000க்கு அப்புறமா, அதாவது 2000 வருடத்துக்கு அப்புறமா இதெல்லாம் மாநகராட்சி மாறிச்சுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர், ஈரோடு, வேலூர். 2010க்கு அப்புறமா தூத்துக்குடி, தஞ்சாவூர், திண்டுக்கல். 2019க்கு அப்புறமா நாகர்கோவில், ஓசூர், ஆவடி. மெரினா கடற்கரை. சென்னையில் இருக்க மெரினா கடற்கரை வந்து உலகத்திலேயே 2வது பெரிய நீல கடற்கரை. 2வது பெரிய நீல கடற்கரை எது? மெரினா. அதுக்கப்புறம் மான்செஸ்டர் ஆஃப் தென்னிந்தியா வந்து கோயம்புத்தூர். மான்செஸ்டர் ஆஃப் தென்னிந்தியா கோயம்புத்தூர். மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து அகமதாபாத். எதுக்கு இதை மான்செஸ்டர் ஆஃப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று, தென்கிழக்கு பருவக்காற்று 2 வந்தாலுமே இந்த இடம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக வரும். அதனால இதை மான்செஸ்டர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உலகத்திலேயே சிறந்த, அதாவது ஆற்று தண்ணி சிறந்த டேஸ்ட்டில் இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறுவாணி ஆறு. ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது நெயில் நதியில் இருக்க தண்ணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. செகண்ட் பிளேஸில் இருக்கிறது சிறுவாணி ஆறு. காந்தி அவர்கள் வந்து மதுரையில் தான் கதர் ஆடை அணியணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துப்பாங்க. மதுரையில் தான் கதர் ஆடை அணின்னு சொல்லிட்டு காந்தி முடிவெடுத்திருப்பார். அதுக்கப்புறம் நெல் களஞ்சியம். தமிழ்நாட்டோட நெல் களஞ்சியம் எதுன்னு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர். ஆற்று நகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா திருச்சி. ஆற்று நகரம் எது? திருச்சி. வேலூர் கழகம் அதாவது வேலூர் கழகம் எங்கே நடப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா வேலூரில் 1806. தமிழ்நாட்டிலேருந்து நோபல் பரிசு பெற்றவர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா சர் சி வி ராமன், சுப்பிரமணிய சந்திரசேகர், வெங்கட்ராம ராமகிருஷ்ணர். சர் சி வி ராமன், சுப்பிரமணிய சந்திரசேகர், வெங்கட்ராம ராமகிருஷ்ணர். அதுக்கப்புறம் 1954 பாரத ரத்னா விருது யார் வாங்கினாங்கன்னு பார்த்திங்கன்னா ராஜாஜி, ராதாகிருஷ்ணன், சி வி ராமன். சர் சி வி ராமன். ராஜாஜி, ராதாகிருஷ்ணன், சர் சி வி ராமன். தமிழ்நாடு வந்து இந்தியாவில், அதாவது தமிழ்நாடு வந்து மனித வள மேம்பாடில் 3rd பிளேஸில் இருக்குது. தமிழ்நாடு மனித வள மேம்பாடில் 3rd பிளேஸில் இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே என்னென்னா தமிழ்நாடோட முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்த்தோம். இதுக்கு அப்புறம் தான் நம்ம 11th புக்கில் இருக்க 11th சாப்டருக்குள்ளேயே போக போகிறோம். வாங்க அதுக்குள்ளே பார்க்கலாம். இதில் என்ன சொல்ல போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் தான் சொல்ல போகிறோம். நீங்கள் இதை பார்த்துட்டு புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களோட முதலீடு. அதாவது சின்ன ஏதாச்சும் ஒர்க் செய்யணும், சின்ன ஏதாச்சும் பிஸ்னஸ் செய்யணும்னு சொல்லிட்டு லோன் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு லோன் ஃபஸ்ட்டு தந்துடுவாங்க. ஸோ அதில் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்து நிகர மாணவர்கள் சேர்க்கை. உயர்கல்விக்கு, அதாவது ஹையர் எஜுகேஷனுக்கு நிறைய மாணவர்கள் சேர்க்கறது எதுலன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் கல்வி கடன்லாம் எஜுகேஷன் லோன் தடுறதுல தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. எஜுகேஷன் லோனில் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் ஆந்திரா, 3rd பிளேஸ் மகாராஷ்டிரா. அப்புறம் எண்ணெய் வித்துக்கள் விளைவிக்கிறதுல எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸ். கம்பு, கடலை, மக்காச்சோளம், பருத்தி இது எல்லாத்துலேயும் உற்பத்திலையும் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. தோட்டக்கலை, வாழையிலையும் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருக்குது. அப்புறம் திரைச்சீலை, மேஜை வார்ப்புகள் தயாரிப்பது ஏற்றுமதிலாம் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. சுற்றுலா, அதாவது டூரிஸ்ட் பிளேஸில் தமிழ்நாடு, இந்தியாவில் டூரிஸ்ட் பிளேஸில் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. சூரிய மின்சக்தி வந்து அத்திப்பட்டு, வடசென்னை, எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி, தூத்துக்குடி இங்கே எல்லாமே சூரிய மின்சக்தி இருக்குது. ஸோ சூரிய மின்சக்தி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் காற்று மின்சக்தி வந்து முப்பந்தலில் இருக்குது. அதாவது முப்பந்தல் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமேஸ்வரத்துலலாம் காற்று மின்சக்தி இருக்குது.
அதனால் தமிழ்நாடு வந்து காற்று உற்பத்தியில் காற்று மின்சக்தி உற்பத்தியில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. அதுக்கடுத்து அனல் மின்சக்தி அனல் மின்சக்திலையும் தமிழ்நாடு ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. தமிழ்நாடு எந்தெந்த விஷயத்துலலாம் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது? சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் முதலீடு, நிகர மாணவர் சேர்க்கை, கல்வி கடன் எஜுகேஷன் லோன், எண்ணெய் வித்துக்கள், கம்பு, கடலை, மக்காசோளம், பருத்தி, தோட்டக்கலை, பயிர், வாழை, திரைச்சீலை, மேஜை வார்ப்புகள் தயாரிப்பு, சுற்றுலா பயணிகள் வருகை, சூரிய மின்சக்தி, காற்று மின்சக்தி, அனல் மின்சக்தி, இது எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. தமிழ்நாடு எந்தெந்த விஷயத்தெல்லாம் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அடுத்து தமிழ்நாடு எதெல்லாம் செகண்ட் ப்ளேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழ்நாடு வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் செகண்ட் ப்ளேஸ், மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் செகண்ட் ப்ளேஸ், நெல் உற்பத்தியில் செகண்ட் ப்ளேஸ். அப்போ நெல் உற்பத்தியில் ஃபஸ்ட் ப்ளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம். நெல் உற்பத்தியில் ஃபஸ்ட் ப்ளேஸ் எது? மேற்கு வங்காளம். செகண்ட் ப்ளேஸ் தமிழ்நாடு. சாலை போக்குவரத்துலையும் தமிழ்நாடு செகண்ட் ப்ளேஸ். ரப்பர் உற்பத்தி, தேங்காய் உற்பத்தி, சிமெண்ட் தொழிற்சாலை, இது எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு வந்து செகண்ட் ப்ளேஸில் தான் இருக்குது. சிமெண்ட் தொழிற்சாலையில் ஃபஸ்ட் ப்ளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். ஃபஸ்ட் ப்ளேஸ் எது? சிமெண்ட் தொழிற்சாலையில் ஆந்திரா. இணைய பயன்பாடுனா நெட் அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மகாராஷ்டிரா ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. தமிழ்நாடு செகண்ட் ப்ளேஸில் தான் இருக்குது. ஸோ தமிழ்நாடு செகண்ட் ப்ளேஸில் எல்லாம் இதெல்லாம் இருக்குது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நெல் உற்பத்தி, சாலை போக்குவரத்து, ரப்பர் உற்பத்தி, தேங்காய் உற்பத்தி, சிமெண்ட் தொழிற்சாலை, இணைய பயன்பாடு, இது எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு செகண்ட் ப்ளேஸில் இருக்குது. அடுத்து எந்தெந்த ஃபீல்டெல்லாம் தமிழ்நாடு தேர்ட் ப்ளேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழ்நாடு வந்து இந்தியாவில் மக்கள் தொகையில் தேர்ட் ப்ளேஸ், மனித வளர்ச்சி குறியீடு, பாலின விகிதம், சிமெண்ட் உற்பத்தி, சிமெண்ட் தொழிற்சாலையில் செகண்ட் ப்ளேஸ், சிமெண்ட் உற்பத்தியில் தேர்ட் ப்ளேஸ், சுகாதார குறியீடு, உதிரிப்பூக்கள், அதாவது பழங்கள், மிளகு, கரும்பு, சூரியகாந்தி, நெல், இது எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு வந்து இதோட உற்பத்தி எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு தேர்ட் ப்ளேஸில் இருக்குது. மகப்பேறு இறப்பு விகிதம், நீர்வளம், தொழில்துறை வளர்ச்சி, தேசிய விமான நிலையம், நேரடி வெளிநாட்டு முதலீடு, தலா வருமானம், இது எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு தேர்ட் ப்ளேஸில் இருக்குது. சுற்றுலா, அதாவது டூரிசம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு உள்நாட்டு டூரிஸ்ட்லும் சரி, அதாவது உள்நாட்டு பயணிகளும் சரி, வெளிநாட்டு பயணிகள் வரதுலையும் சரி, தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் தான் இருக்குது. உள்நாட்டு பயணிகளில் செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். உள்நாட்டு பயணிகளில் செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது எது? உத்தரப்பிரதேசம். வெளிநாட்டு பயணிகளில் செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது மத்திய பிரதேசம். இது ரெண்டுத்துலேயுமே ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது தமிழ்நாடு. அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ். தமிழ்நாடு வந்து மக்கள் தொகையில் 6% இருக்குது. தமிழ்நாடு இந்திய மக்கள் தொகையில் 6%. நீர் வளத்தில் 3%, நில வளத்தில் 4%. நீர் எவ்வளோ? 3%, நிலம் 4%. பரப்பளவும் அதே மாதிரி 4% தான் இருக்குது. தமிழ்நாட்டில் ஆறுகள் மொத்தம் 17. ரயில்வே மண்டலங்கள் ஃபஸ்ட்டு 17 இருந்துச்சு, இப்போ 18 மாற்றிட்டாங்க. அதாவது 18 ஒன்றே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டாங்க. குழந்தை இறப்பு விகிதம் 17%, அதாவது 17 தான். குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளோ? 17. குழந்தை இறப்பு விகிதம் 17. கிணற்று பாசன வசதி வந்து 56% தான். லிக்னேட் உற்பத்தியில் 87%. மக்கள் தொகை அடர்த்தி, அதாவது மக்கள் தொகை அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து 12வது இடத்துல இருக்குது, 12வது ப்ளேஸில் இருக்குது. 2011 மக்கள் தொகை அடர்த்தி கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் வந்து 555 தான் தமிழ்நாடோட மக்கள் தொகை அடர்த்தி. தமிழ்நாடோட மக்கள் தொகை அடர்த்தி 2011 எவ்வளோ? 555. 2001 480. தேசிய சராசரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அடர்த்தி வந்து 382 இருக்குது. மக்கட்பேறு இறப்பு விகிதம் தமிழ்நாடு 79. கல்வி அறிவு 80.33%. உள்நாட்டு உற்பத்தியில் வந்து 207.8, அதாவது 207.8%, $207.8. தனிநபர் வருமானம் வந்து $2200. தனிநபர் வருமானம் எவ்வளோ? $2200. மின்னாற்றல் உற்பத்தியில் வந்து 26.86 இருக்குது. 2016-2017 கணக்கெடுப்படி உயர்கல்வி சேர்க்கை வந்து 49.9. உயர்கல்வி சேர்க்கை எவ்வளோ? 49.9. உள்நாட்டு சுற்றுலா பயணி வருகை வந்து 343. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை வந்து 472, அதாவது 4.72. 1000 பேருக்கு 42 பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ வேலை வாய்ப்போட பர்சன்டேஜ் வந்து 16%. வேலை வாய்ப்போட பர்சன்டேஜ் எவ்வளோ? 16%. அனல் மின் உற்பத்தி வந்து 49.52. அனல் மின் உற்பத்தி எவ்வளோ? 49.52. பொருளாதார மேம்பாடு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது மகாராஷ்டிரா, செகண்ட் ப்ளேஸில் குஜராத், தேர்ட் ப்ளேஸில் தான் தமிழ்நாடு இருக்குது. மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு. இதை நீங்கள் ஷார்ட்டாக எம்ஜிடின்னு வச்சுக்கலாம். எம்ஜிடி, எம் ஃபார் மகாராஷ்டிரா, ஜி ஃபார் குஜராத், டி ஃபார் தமிழ்நாடு.
பொருளாதார மேம்பாட்டில் ஃபஸ்ட்டு இருக்க 3 மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு. சுகாதார குறியீடு நிதி ஆயோகோட சுகாதார குறியீடின்படி ஃபஸ்ட்டு 3 பிளேஸில் இருக்க என்னென்ன மாநிலம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேரளா, பஞ்சாப், தமிழ்நாடு. பிறப்பு மற்றும் மகப்பேறு இறப்பில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் கேரளா தான். எதுக்குன்னா அங்கே வந்து பிறப்பு எப்படி இருக்கோ அதேமாதிரி மகப்பேறப்போ குழந்தை பிறக்கிறப்போ தாய் இறக்கிறதும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது கேரளா தான். நிதி ஆயோகோட சுகாதார குறியீட்டின்படி ஃபஸ்ட்டு 3 பிளேஸில் இருக்கிறது என்னென்னா கேரளா, பஞ்சாப், தமிழ்நாடு. இதை கேபிடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கே ஃபார் கேரளா, பி ஃபார் பஞ்சாப், டி ஃபார் தமிழ்நாடு. மெட்ரோ வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் ஃபஸ்ட்டு மே 2017 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு மெட்ரோவை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போது மே 2017 தான் மெட்ரோவை சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டு மக்களின் ஆயுட்காலம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஆயுட்காலம் ஆண்களுக்கு வந்து 68.6%, அதாவது 68.6, பெண்களுக்கு 72.7. ஆண்டுக்கு இது வந்து சராசரி. மொத்த சராசரி வந்து 70 பாயிண்ட், அதாவது 70 பாயிண்டில் தான் தமிழ்நாடு மக்களோட ஆயுட்காலம் இருக்கும். இந்தியாவில் இருக்க முக்கியமான 3 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை, டெல்லி, சென்னை. இது 3 தான் இந்தியாவில் இருக்க 3 முக்கியமான சர்வதேச விமான நிலையங்கள். என்னென்னா மும்பை, டெல்லி, சென்னை. ஃபஸ்ட் பிளேஸில் மும்பை, செகண்ட் பிளேஸில் டெல்லி, தேர்ட் பிளேஸில் சென்னை. இதை எம்டிசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்டிசி, எம் ஃபார் மும்பை, டி ஃபார் டெல்லி, சி ஃபார் சென்னை. தமிழ்நாட்டில் இருக்க 3 முக்கியமான துறைமுகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. ஃபஸ்ட்டு சென்னை, செகண்ட் எண்ணூர், தேர்ட் தூத்துக்குடி. இதை கேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஏடி, சி ஃபார் சென்னை, ஏ ஃபார் எண்ணூர், டி ஃபார் தூத்துக்குடி. கேட்டுன்றது ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான துறைமுகங்கள் என்ன? சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. முக்கியமான சுரங்கம் எங்கே இருக்குது, அதில் என்ன எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேலம் மாங்கனீசு. சேலம் என்ன? மாங்கனீசு. ஏற்காடு பாக்சைட். கஞ்சமலை இரும்பு தாது. மாலிப்டினம் கரடிக்குப்பம். மாலிப்டினம் என்ன? கரடிக்குப்பம். இது வந்து இந்தியாவிலேயே இங்கே மட்டும்தான் கிடைக்குது. மாலிப்டினம் கரடிக்கூட்டம் இந்தியாவில் இங்கே மட்டும்தான் இருக்குது. சேலம் மாங்கனீசு, ஏற்காடு பாக்சைட், கஞ்சமலை இரும்பு தாது, மாலிப்டினம் கரடிக்கூட்டம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் செகண்ட் பிளேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எதோட பங்களிப்பு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேவைத்துறையோட பங்களிப்பு தான் நிறைய இருக்குது. சேவைத்துறை மூலமாக வந்து 63.70% உள்நாட்டு உற்பத்தி கிடைக்கிறது. அதுக்கு அடுத்து தான் தொழில்துறையில் வந்து 28.5% தான். அதிக பங்களிப்பு எதுக்கு? சேவைத்துறைக்கு 63.70%. சென்னை தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னைன்றது தெரியும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் மருத்துவ தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். சென்னையில் மெடிக்கல் வந்து நல்லா இருக்குது. அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து சென்னையில் நல்லா இருக்குது. அதனால தான் இந்தியாவின் மருத்துவ தலைநகர் சென்னை. இந்தியாவின் வங்கி தலைநகர் சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு எங்கே? சென்னை. தெற்கு ஆசியாவின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையம் எது? அதுவும் சென்னை தான். அடுத்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில முக்கியமான நகரங்கள் எதற்கு பெயர் பெற்றது, எதற்கு பெயர் போனதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கரூர் வந்து ஆசியாவிலேயே சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாத மிகப்பெரிய காகித உற்பத்தி நிறுவனம் இருக்கிற இடம் கரூர். அதாவது டிஎன்பிஎல் வந்து கரூரில் தான் இருக்குது. இது வந்து ஆசியாவிலேயே சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாத மிகப்பெரிய காகித உற்பத்தி நிறுவனம். அதுக்கடுத்து சேலம் வந்து எஃகு நகரம் சொல்லுவாங்க. சேலம் என எஃகு நகரம். தமிழ்நாட்டோட நுழைவாயில் தூத்துக்குடி. காகித உற்பத்தி எங்கே? கரூர். எஃகு நகரம் சேலம். தமிழ்நாடு நுழைவாயில் தூத்துக்குடி. வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு சென்னை இருக்குது, அதுக்கடுத்து தூத்துக்குடி. 2 இடத்துலையுமே வேதிப்பொருள் உற்பத்தி செய்கிறாங்க. முக்கியமானது சென்னையும் தூத்துக்குடியும் தான் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் இந்தியாவின் நூல்கிணம் தமிழ்நாடு. தென்னிந்தியாவின் முக்கிய ஜவுளி சந்தை ஈரோடு. பின்னல் ஆடைகளின் நகரம் திருப்பூர். ஜவஹர்லால் நேரு குட்டி ஜப்பான் சொல்லிட்டு சொன்னது எந்த இடத்தனா? ஜவஹர்லால் நேரு சிவகாசியை குட்டி ஜப்பான் சொல்லிட்டு சொல்லியிருப்பார். எதுக்குன்னா அங்கே பட்டாசு உற்பத்தி நிறைய இருக்கிறதுனால. உலக அளவில் மின்பொருள் தயாரிக்கிற நிறுவனம் பெல்லு வந்து தமிழ்நாட்டில் திருச்சியிலும் ராணிப்பேட்டையிலும் இருக்குது. பெல் எங்கெங்கே இருக்குது? திருச்சியிலும் ராணிப்பேட்டையிலும் இருக்குது. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரை வந்து மாவு அரைப்பான் இயந்திரம் அதிக தயாரிக்கிற இடம் கோயம்புத்தூரில் மாவு அரைக்கிற மிஷின் நிறைய தயாரிப்பாங்க. அப்புறம் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் கோயம்புத்தூர். அதாவது பம்ப் சிட்டி எது? கோயம்புத்தூர். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேருந்து நிலையம் பெரிய பஸ் ஸ்டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாப் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறதுல பெருசு.
அதுக்கு அடுத்த செகண்ட் பிளேஸில் இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு சென்ட்ரல் பேருந்து நிலையம், அதாவது ஈரோடு மத்திய பேருந்து நிலையம், ஈரோடு பஸ் ஸ்டாப் தான் அடுத்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. தமிழ்நாட்டின் மொத்த சாலை நீளம் 1,67,000 கிலோமீட்டர். அதாவது மொத்த ரோடோட கிலோமீட்டர் எவ்வளோ? 1,67,000. தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க 11வது பெரிய மாநிலம், அதாவது பரப்பல தமிழ்நாடு இந்தியாவில் இருக்க 11வது பெரிய மாநிலம். 2005 தமிழ்நாடு கொஞ்சம் வளர்ச்சி பெற்று வருது, விரைவாக வளர்ச்சி பெறுது. தமிழ்நாடோட மூலதன முதலீடு வந்து 2.92 லட்சம். மூலதன முதலீடுல 2.92 லட்சம். மொத்த தொழில்துறையோட உற்பத்தி வந்து 6.19 லட்சம் கோடி. மொத்த தொழில்துறை உற்பத்தியின் மதிப்பு எவ்வளோ? 6.19 லட்சம் கோடி. இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையில் பொறியியல் கல்லூரி இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய இருக்கிறது எங்கே? தமிழ்நாட்டில் தான். அதுக்கப்புறம் 5 வயதிற்குட்பட்ட குழந்தை இறப்பு விகிதம், அதாவது 5 வயதிற்கு கீழே இருக்க குழந்தையோட இறப்பு விகிதம் 2014 21, 2015 20ஆக குறைந்திருக்கு. 2014 21 இருந்தது, 2015 20ஆக குறைந்திடுது. தமிழ்நாட்டில் பாசன வசதிக்காக எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அணைக்கட்டுகள் 81, கால்வாய்கள் 2239, குளங்கள் 41,262, குழாய் கிணறு 3,20,770, திறந்தவெளி கிணறு 14,92,359. இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க நீர்ப்பாசன வசதிக்கான கணக்கெடுப்பு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி, அதாவது 2011 வருடத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வந்து 121 கோடி. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 2011 121 கோடி. இது வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்குது. அதாவது 7.21 கோடி பெற்று இந்தியாவில் 6வது இடத்துல இருக்குது. இந்தியாவை நகரமாக மாறுறதுக்கான பர்சன்டேஜ் வந்து 31.5% தான். அதாவது சிட்டியாக டெவலப் ஆகிட்டு வர்றது. இந்தியாவோட நகரமயமாதலின் பர்சன்டேஜ் 31.5%. தமிழ்நாட்டோட நகரமயமாதலோட பர்சன்டேஜ் 48.4%. அதாவது மொத்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகையில் 9.61% நகரமயமாகிட்டு வருது. தமிழ்நாட்டின் பாலின விகிதம் வந்து 995. பாலினம் விகிதம் வந்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுன்ற மாதிரி திருமணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது தான் பாலின விகிதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாலின விகிதத்தில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கேரளா. ஏன்னா கேரளாவில் பெண்கள் நிறையா இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் கேரளா, செகண்ட் புதுச்சேரி, தேர்டில் தான் தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டின் பாலின விகிதம் எவ்வளோ? 995. மகப்பேறு இறப்பு விகிதம்னா குழந்தை பிறக்கிறப்போ தாய் இறக்கிறது, அதாவது தாய் அப்படிலாம் இருக்கிறது தான் மகப்பேறு இறப்புன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டோட மகப்பேறு இறப்பு விகிதம் வந்து 79. இதுலேயும் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் அவ்வளோ மகப்பேறு இறப்பு விகிதம் இருக்காது. அதாவது குழந்தை பிறக்கிறப்போ இறக்குறவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஸோ கேரளா ஃபஸ்ட்டு, செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்ட் தமிழ்நாடு. கேரளாவோட மகப்பேறு இறப்பு விகிதம் 61, மகாராஷ்டிராவோட மகப்பேறு இறப்பு விகிதம் 67, தமிழ்நாட்டோட மகப்பேறு இறப்பு விகிதம் 71. அடுத்து தமிழ்நாட்டின் உற்பத்தி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நெல் உற்பத்தி 79.49 லட்சம் டன் நெல் உற்பத்தி செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் நெல் எவ்வளோ உற்பத்தி செய்கிறாங்க? 79.49 லட்சம் டன் நெல் உற்பத்தி செய்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 110 தொழிற்பூங்கா இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை தொழிற்பூங்கா இருக்குது? 110. கார் உற்பத்தியின் ஜாம்பவான் சென்னை. என்ன? சென்னை. தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழில் எங்கே இருக்குன்னா கரூரில் இருக்குது. ஏன்னா கரூரில் நிறைய பேருந்து செய்வாங்க. இந்தியாவின் ஜவுளி உற்பத்தி நிலையம், அதாவது உற்பத்தி மையம் தமிழ்நாடு. இந்தியாவின் ஜவுளி உற்பத்தி மையம் தமிழ்நாடு. சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு தேர்ட் பிளேஸில் இருக்குது. ஆனால் தொழிற்சாலையில் செகண்ட் பிளேஸில் இருக்குது. சிமெண்ட் உற்பத்தியில் தேர்ட் பிளேஸ், சிமெண்ட் தொழிற்சாலையில் செகண்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸில் இருக்குன்னா அப்போ ஃபஸ்ட்டு 2 என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, சிமெண்ட் உற்பத்தியில் ஃபஸ்ட் இருக்கிறது ஆந்திர பிரதேசம், செகண்ட் இருக்கிறது ராஜஸ்தான், தேர்ட் இருக்கிறது தமிழ்நாடு. இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தி நிறுவனம் டாப் 10ல் ஒரு 10 சிமெண்ட் உற்பத்தி நிறுவனம் இருக்குது. அந்த 10 சிமெண்ட் உற்பத்தி நிறுவனத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 நிறுவனமும் வரும். என்னென்னா ராம்கோ அண்ட் இந்தியா சிமெண்ட். இந்த இரண்டுமே இந்தியாவோட டாப் 10 சிமெண்ட் உற்பத்தி நிறுவனங்களை இடம். புனல் மின்சார நிலையம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா, புனல் மின்சாரம் எங்கெல்லாம் உற்பத்தி செய்கிறாங்கன்னா
குந்தா, மேட்டூர், மரவக்கண்டி, பார்சன்வெளி இங்கே எல்லாமே புனல் மின்சாரம் உற்பத்தி செய்கிறாங்க. தொலைத்தொடர்பு, அடுத்து தொலைத்தொடர்பால் ஃபஸ்ட்டு பிளேஸில் மகாராஷ்டிரா, செகண்ட் தமிழ்நாடு, தேர்ட் ஆந்திரா. அப்புறம் தேசிய நெடுஞ்சாலை, தமிழ்நாடோட தேசிய நெடுஞ்சாலை மொத்தம் 28 இருக்குது. தேசிய நெடுஞ்சாலை எத்தனை இருக்குது? 28. அதோட கிலோமீட்டர் வந்து 5036 கிலோமீட்டர். தேசிய நெடுஞ்சாலை வந்து 28 இருக்குது. மொத்த கிலோமீட்டர் 5036 கிலோமீட்டர். மொத்த சாலை நீளம் 1,67,000. சர்வதேச விமான நிலையங்கள் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி. உள்நாட்டு விமான நிலையம் தூத்துக்குடி, சேலம், மதுரை. அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை பற்றி ஓரளவு நல்லாவே டீட்டெயிலாக கவர் பண்ணிட்டோம். நீங்கள் இதை பார்த்துட்டு போயிட்டு புக்கில் இருக்கிறத படிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா புக்கில் இருக்கிறத பார்த்துட்டு இதை பார்த்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.